தினமும் காலையில தம்பியை குளிக்க வச்சு அம்மா ரெடி பண்ணி விட்டுருவாங்க. அவன் கண்ணெல்லாம் செம்ம சாஃப்டா இருந்ததா, அதனால நான் தடவிக்கிட்டே இருப்பேன். அவனை உள்ள தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தா வெளியே டேபிள்ல இந்த பாக்ஸ் இருந்தது. நாளையோட தம்பிக்கு 11 days ஆகுது. தலைக்கு குளிக்க வைக்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தொட்டியில் போடுற ஃபங்க்ஷன் 3rd month தான் வச்சுருக்கோம். நாளைக்கு தலைக்கு மட்டும் குளிக்க வைப்பாங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா, இதில் ஒன்று ஜாதிக்காய், ஒன்று மாசிக்காய். இந்த முள்ளு முள்ளாக இருக்கிறது கடுக்காய். இது ரெண்டும் கஸ்தூரி கோரோஜனம்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. சார்மி பிறந்தப்ப ஒரு கடையில் ஒன்று கிடைச்சது. இந்த தடவை வளையல் கடையில இது மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பால் மணின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்கும் போடுவாங்க. இது குழந்தைக்கு பொட்டு வைக்கிறதுக்காக, மயில வச்சு வைக்கிறதுக்கு. இது ரெண்டும் கைக்கு காலுக்கு போடுறதுக்கு கருப்பு மணி. செம்பு காப்பு கண்டிப்பா கையிலயும் காலிலையும் போடுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எருக்கஞ்செடியில நூல் மாதிரி எடுத்து திரிப்பாங்க. குழந்தைங்க பயந்துருக்காங்க, காத்து கருப்பு அது எதுவும் கிட்ட வராமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. கூடவே கருப்பு கயிறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மை டப்பா. இது வசம்ப கட் பண்ணி அது உள்ள ஹோல்ஸ் போட்டு நூல் கயிறுல கட்டி வச்சிருக்காங்க. இது கையில காலில் கட்டுறதுக்கு. அப்புறம் இந்த கருப்பு வளையல் தினமும் ஆழத்துல சுத்தி போடும்போது கையில இருந்து ஒரு வளையலை கழட்டி போட்டு சுத்தி போடுவாங்க. குழந்தைங்களுக்கு திருஷ்டி அதிகமா படக்கூடாதுன்னு கையிலயும் போட்டு விடுவாங்க. உங்க வீட்டுல புதுசா குழந்தை பிறந்திருக்கு இல்ல பிறக்க போகுதுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.